ஹல்லேலூயா. ஓகே, குட் மார்னிங். ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், அதில் 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரேயர் பட்டணங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இது கொல்லன்னு இருக்கா? இட்ஸ் இங்கிலீஷில் வந்து பிளாக் ஸ்மித். அப்படின்னா என்னென்னு தெரியுமா? இரும்பு இதுங்கெல்லாம் செய்கிறது, பட்டயம், இரும்பு வேலை செய்கிற ஒரு ஆள். இவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க பெலிஸ்தியர்கள்? இஸ்ரவேலில் இதை செய்யக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆள் இல்லையா, ஒரு ஆள், ஒரு பட்டயம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இதிலிருந்து இதை வாசிக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை எப்படி இருந்திருக்குமா இருக்கு. இஸ்ரேலில் ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அங்கே இல்லாமல் ஆரம்பத்திலேருந்தே இல்லாமல் இருந்துச்சா? இல்லாட்டி இஸ்ரேல் இந்த பலஸ்தீன ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள எல்லாரையும் கொண்டுட்டாங்களா? இல்லைன்னா அவங்களெல்லாம் பிடித்து எங்கேயாவது வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்களா? இல்லை அவங்க ஊருக்கு என்ன ஆகியிருக்கும்? எதுக்கு எப்படி பாருங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க? இவங்க கையில் இருக்கக்கூடாது, இந்த ஊரில் இருந்தால் என்ன ஆகிரும். எதுக்காக அப்படி ஒரு பிளான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? யுத்தத்துக்கு வந்தால் இவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க? பட்டயம், அவங்களுக்குன்னு அருவாள், கத்தி, அது இதுன்னு செஞ்சுருவாங்க அப்படின்றதுக்காக பிளான் போட்டாங்க. ஆனால் பாருங்கள், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஊர் அவங்க தேவன் அவங்களுக்காக கொடுத்த தேசத்தில் எக்கச்சக்கமாக இருக்கான், எல்லாம் கல்லுலேயும் இருக்கான், இரும்பு. 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். கல்லுங்கெல்லாம் என்னதான் இருக்கா? இரும்பா இருக்கான். இவ்வளோ இருக்கு, ரிசோர்ஸஸ் இருக்குது, வெல்த் ஆஃப் ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. இரும்பு கண்ணு முன்னுக்கு எல்லாம் கல்லுலையும் இரும்பான். ஆனாலும் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. எவ்வளோ ஒரு துக்கமான விஷயம். ஒரு ஆள் கையிலையும் பட்டயம் இல்லை. ஸோ அதில் 22வது வாசிக்கும் போது 22 வாசிங்க. இந்த 1 சாமுவேல் 13 அதிகாரம் தான் மெயின் இதாக இருக்கும். 1 சாமுவேல் 13 22. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பாருங்க, இப்போ போருக்கு வந்தாச்சு, ஆள் இருக்கு, யார் கையில் ஒருத்தர் கையிலையும் என்ன இல்லை? பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை. எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு விஷயம். என்னத்தை வச்சு சண்டைக்கு போயிருப்பாங்களா இருக்கும்? எல்லாம் கட்டையும் கம்பும். எப்படி இருக்கும்? யார் கையில் இருக்குது? சவுல்கிட்டையும் ஜோனத்தான் கிட்ட மாதிரி. இப்போ இது வாசிக்கும் போது தேவன் வெளிப்படுத்தினது, நிறைய பேர் நம்ம கையில் பட்டயம் இல்லை. எது நமக்கு வந்து இந்த காலத்தில் பட்டயம் அப்படின்னு சொன்னால் என்னதை சொல்லுவோம்? எதை சொல்லுவோம்? தேவனுடைய வார்த்தையை. எத்தனை பேர் கையில் பைபிள் இருக்குது? பைபிளை எத்தனை பேர் சுமந்துட்டு வந்திருக்கோம்? ஸோ சில நேரம் பைபிள் பட்டயம் இல்லை. இப்போ இது இல்லாமல் போயிட்டு ஒரு போரில் போய் நின்றா என்ன ஆகும்? கை ஒரு பட்டயத்தோடு எதிரி வர்றான், நீங்கள் கையில் சண்டை போட முடியுமா? கையில் சண்டை போட முடியுமா? நமக்கு முடியாது. அதுக்கு என்ன தேவை? பட்டயம் தேவை. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. பாரு, நம்ம பட்டயம் எங்கே இருக்கணுமா? அந்த சும்மா மனுஷங்களோட அடிக்கிறதுக்கு இல்லை, மனுஷனுங்களோட இல்லை. தேவன் நமக்கு ஒரு கொடுத்துருக்கிறார். நமக்கு பிரச்சனைகளை எப்படி தாண்டணுமா? சிலவங்க நேராக சண்டை பிடிச்சி கத்தி கித்தி எதா பண்ணி அடியில் முடிச்சிடும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்மா? ஜெபத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? அது தனி பலத்தை கொடுப்பாராம். இந்த வசனத்து மூலமாக தான் போராடுவோம். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எது நமக்கு இருக்குது இதுதான். ஏன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? 6ஆம் அதிகாரம் 11 என்ன சொல்கிறாரு? எதை போட்டுக்காங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பார்த்தீங்களா? நமக்கு மாம்சத்தோட போராட்டம் இல்லை. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னது? யாருமே இல்லை செய்கிறதுக்கு. எல்லாம் மறந்துட்டாங்களாம். செய்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. இப்போ நம்ம சொல்லுவோம், ஆள் இருக்குது, எனக்கு சாமான் தான் இல்லை, எனக்கு இன்னும் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா செஞ்சிருவேன் அப்படின்னு. எனக்கு கிடச்சிதுன்னா, எனக்கு இப்போ மட்டும் பணம் மட்டும் கிடச்சிதுன்னா நான் இப்படி செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன். இன்னும் எனக்கு அது மட்டும் இருந்ததுன்னா சிலரும் எனக்கு அது தேவையான ஐட்டம் இல்லை. சிலர் அப்படி தான். எல்லாம் இப்போ நீங்கள் கேக் செய்கிறதுனா, ஐயோ எனக்கு இந்த பட்டர் மட்டும் இருந்திருந்தா, இல்லை மாவு மட்டும் இருந்திருந்தா, இல்லை சுகர் மட்டும் இருந்திருந்தா நான் செஞ்சுருப்பேன். சிலர் எல்லா ஐட்டமும் இருக்கும் வீட்டில், ஆனால் செய்ய மாட்டோம், செய்ய தெரியல. எல்லார் வீட்லேயும் நினைக்கிறேன் பட்டர் இருக்கும், மாவு இருக்கும், சுகரும் இருக்கும், முட்டையும் இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் செய்ய தெரியுதா? எல்லாரும் வீட்லேயும் கேக் செஞ்சிட்ருக்கீங்களா? இல்லை. ஆனால் எல்லார் வீட்லேயும் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் பைபிளும் இருக்குது. ஆனால் யாரும் திறந்து வாசிக்கிறது இல்லை. யாருக்கும் விஷயம் தெரியாது. அந்த நிலைமை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஒருத்தரும் தெரியாதான். ஏன்னா உபாகமம் அதே 8ஆம் அதிகாரத்தில் இவர்கள் 8ஆம் அதிகாரத்தில் 18-19 வாசிங்க. 18 வாசிக்கும்போது இவங்க தேவனையே மறந்துவிட்டாங்களாம். அதனால தான் தேவன் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இவங்களுக்கு எல்லாம் ரிசோர்ஸஸ் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் ஒரு கட்டளை. 8ஆம் அதிகாரத்தில் 18-19 வாசிங்க. நீ நன்றாய் இருக்கிறதுக்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. இங்கிலீஷில் டு நாட் ரிமெம்பர்னு ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல டு நாட் ஃபர்கெட், மறந்துடாத, நினைவு கூறு. சில நேரம் நாங்கள் தேவனையே மறந்துடுவோம். தேவனை மறந்தோன்னா அதுக்கு தேவன் தான் நமக்கு ஆண்டவர் தான் அறிவும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவரையே மறந்துடுவோம், அவரையே யோசிக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது? இந்த வார்த்தை கண்ணுக்கு படுறதே இல்லை. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு பலனும் இல்லை. அதை யூஸ் பண்ண தெரியலை. இதை எப்படி நான் இதை பாவிக்கிறது, இந்த வார்த்தையின் மூலமாக நான் எப்படி வளர்றது, எதுக்குமே ஐடியா இல்லை. ஏன்னா அந்த ஊரில் யாருமே இல்லையா. ஒரு கத்தி செய்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. ஏன்னா இந்த பட்டயம் இருந்ததுன்னு வைங்களேன், இது என்ன பண்ணுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, நம்ம கையில் அந்த பட்டயம் இருந்ததுன்னா அவர் என்ன இருதயத்தை குத்துறதுக்கு என்ன கத்தியாக யூஸ் பண்ணார்? தேவனுடைய வார்த்தை. அதை சொல்லும் போது என்ன ஆயிடுச்சா? அவனுக்கு இருதயத்தில் குத்திருச்சு தான். உடனே நான் என்ன செய்யணும்னு கேட்டுச்சான்.
எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தை குத்துது, நம்மளை உணர்த்துது, இந்த நீ செய்கிறது தவறுன்னு சொல்லுது. எத்தனை பேருக்கு நமக்கு இன்னைக்கு நான் காலையில் பைபிள் வாசிக்கலையே, நேற்று நான் வாசிக்கலையே, முந்தநேற்று நான் வாசிக்கலையே, ஒரு வாரம் வாசிக்கலையே, எத்தனை பேருக்கு அது குத்துது? அது குத்துது இல்லைன்னா அந்த வார்த்தை உங்ககிட்ட வேலையே செய்யலை. உங்கள் ஊரில் ஒரு பட்டயத்தை தீட்டுறதுக்கு கூட ஆளே இல்லை. உங்கள் வீட்டில் பட்டயத்தை தீட்டுறதுக்கு ஆள் இல்லை. அந்த 1 சாமுவேல் 13 போனீங்கன்னா 20-21 வாசிக்கும் போது இந்த ஜனங்கள் எங்கே போகிறாங்களாம், போய் அவங்கள எது தீட்டுக்கிறதுக்கு பக்கத்து தேசத்துக்கு போகிறாங்க, எதிரியுடைய இடத்துக்கே போகிறாங்க. 1 சாமுவேல் 13 வாசிங்க, அதில் 20-21. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடற்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதுக்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. கடற்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் மூக்குருள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குறதுக்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. எதுக்கு அங்கே போகிறாங்களா? என்னதை தீட்டுறதுக்கு? கோடாலி மண்வெட்டி. யாராவது கத்தியை தீட்டுறதுக்கு அங்கே போகிறாங்களா? கத்தியை தீட்டுறதுக்கு போகிறாங்களா? ஈட்டியை தீட்டுறதுக்கு போகிறாங்களா? இல்லை. என்ன தேட்டணும்? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது? இந்த ஐட்டம் எல்லாம் மண்வெட்டி கோடாலி இதெல்லாம் எதுக்கு நாங்கள் உபயோகிக்கிறது, பாவிக்கிறது எதுக்கு? தோட்டம். ஸோ இதெல்லாம் என்னதுக்கு? அவங்களோட வேலைக்கு, அவங்களோட சம்பாதிக்கிறதுக்காக. கரெக்டா? இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்க, வீட்டுக்கு தேவைக்காக செய்கிறது. இதை மட்டும்தான் நம்ம தீட்டிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு தேவை பட்டயத்தை தீட்டுறது இல்லை. எதை தீட்டிகிட்டு இருக்கோம்? எனக்கு எது தேவையோ என் தேவைகளுக்காக நான் தீட்டிக்கிட்டு இருப்பேன். பிசாசுக்கு தேவை இதெல்லாம் நீ தீட்டிக்க, உனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருவான். உனக்கு உன் வேலைக்கு நேரம் தேவை, உன் வேலைக்கு போகிறதுக்கு உனக்கு கை கால் நல்லா இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும், காது நல்லா இருக்கணும், அறிவு வேணும், இது எல்லாத்தையும் தீட்டிக்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு அனுமதி இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஏன்னா இதுக்கு கொடுத்துட்டா என்ன ஆயிரும்? நீ வெற்றி பெற்றுவ, நீ அந்த தேசத்தை அழிச்சிருவ, அடுத்த ராஜா வந்துடுவார். ஆனால் இதுக்கெல்லாம் அலவுட். மண்வெட்டி தீட்டணுமா, வாப்பா தீட்டி தரேன். எவ்வளோ நல்லவங்க பாருங்கள், எல்லாம் தீட்டி கொடுக்குறாங்க. உங்கள் ஊரில் இல்லையா? எங்கள் வீட்டுக்கா, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. எல்லாம் என்ன பண்ணிக்கிறது? இதெல்லாம் போய் பண்ணிக்கிறது. இதெல்லாம் தீட்டிக்கிட்டே இருந்தால் போதுமா? கையில் ஒரு போர் வரும்போது என்னது? யார் கையிலையும் இல்லை, பாஸ்டர் கையிலையும் சிஸ்டர் கையில் மட்டும்தான் இருக்குமா? அப்படி தான் இருக்குது. சவுல் கையிலையும் அப்பாவும் மகன் கையில் மட்டும்தான் இருக்குது, மற்றவங்க யார் கையிலையும் இல்லை. எவ்வளோ ஒரு துக்கமான விஷயம். அப்படி போகலாமா போருக்கு? எல்லாருமே தைரியசாலி தான் இவங்க, ஆனாலும் முடியலை, ஒன்றும் இல்லை. அதுதான் அதில் எழுதியிருக்கு ஸ்பெசிஃபிக்காக. அவங்களோட பிளானை பாருங்கள். இவங்க கையில் கொடுத்தா அவ்வளோதான். இவங்க சர்ச்சுக்கு போயிட்டா இவங்க திருந்திடுவாங்க, பைபிளை வாசித்தா திருந்திடுவாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டால் திருந்திடுவாங்க. எப்படியாவது இவங்களை கேட்க விடக்கூடாது, எப்படியாவது இவங்களை பைபிளை திறக்க விடக்கூடாது. இவங்க கஷ்டத்துக்கு, இவங்களோட தேவைக்கு என்ன சொல்யூஷன்? இவங்க தேவை என்ன? அன்னன்னைக்கு எனக்கு ஒரு காசு தேவை, அதுக்கு இந்தாப்பா மண்வெட்டி நான் தரேன், நீ பொழைச்சிக்க. அதுக்கு அங்கிட்டு தாண்டி போயிடாத. அதுக்கு அங்கிட்டு போயிட்டான்னா அவ்வளோதான், நமக்கு பிரச்சனை. பிசாசுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுறான், எல்லாம் நீ யூடியூப்பில் பார்த்துக்க,
இல்லைன்னா யூடியூப்பில் கற்றுக்க, இல்லைன்னா தவறான ஒரு போதனைகள். உனக்கு காசு தானே தேவை, இங்கே வா நான் ஜெபிக்கிறேன். உனக்கு பணம் தானே தேவை, இந்த நான் அவருக்கு பிரேஸ்லெட் தரேன், ஜெபிச்சு இதை போட்டுக்க உனக்கு சரியாயிடும். ஆனால் நீ பைபிள் வாசிக்காத, நீ தனியாக ஜெபிக்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது. உங்கள் கையில் பட்டயம் வந்துருச்சுன்னா பிரச்சனை. ஏன்னா நீங்கள் எதிர்த்து நின்றுவீங்க. உங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சா நீங்கள் எதிர்த்து நின்றுவீங்க. இது பிரச்சனை, சரி வராது. ஸோ என்ன சொல்கிறது, நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் கேட்டு போங்க. நான் உங்களுக்கு மந்திரிச்சு ஒரு எண்ணெய் போத்தல் தரேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை. எப்படி இருக்கும்? இது தவறு இல்லை, ஆண்டவர் அது மூலமாக செய்வார் தான். பட் ஆனாலும் உங்கள் தனிப்பட்ட உங்கள் கையில் உங்கள் வீட்டில் மண்வெட்டி மட்டும் இருந்தால் பத்தாது, கோடாலி மட்டும் இருந்தால் பத்தாது. உங்கள் வீட்டில் என்ன இருக்க வேண்டியதாக இருக்குது? கடற்பாறையா? இது இருக்கணும். தேவனுடைய வார்த்தை இருக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வீட்டில் இல்லைன்னா, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனைக்கு வரும்போது கூட ஈட்டியை எடுத்துகிட்டு வர முடியலைன்னா எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? எப்படி உங்களை பலப்படுத்துவார்? இது எவ்வளோ முக்கியம்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருக்கு சோதனை வந்துச்சா? ஆண்டவருக்கு சோதனை வந்துச்சு. என்னதில்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? அவருக்கு சாப்பாடும் இல்லை, தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் 40 நாள் பட்னியாக இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் சோதனை வரும். இப்போ நேற்று தான் எல்லாருக்கும் பயங்கர சோதனையில் போயிட்டு வந்தாங்க. போகவா வேணாமான்னு நான் விடலை, யாரையும் போட்டு வெண்டு நிமிழ்த்தி பக்கத்தில் தான் இருக்குது, இயேசு சீக்கிரம் வருவார்னு சொல்லி தான் இங்கே தான் இருக்குது. 1 கிலோமீட்டர் தான். எல்லாருக்கும் என்ன 1 கிலோமீட்டர்னா நம்பாதீங்க, இவர் சொல்கிற 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் அப்படின்ட்டாங்க. நான் சொல்கிறேன் 500 மீட்டர் பயங்கர தூரம்னு. நான் சொல்கிறேன் இல்லை, இது வளைஞ்சு போகிறனால தான் அப்படி இருக்குது, இல்லைன்னா 1 கிலோமீட்டர் தான். கூட்டு போயாச்சு. அது மாதிரி தான் இயேசு சொல்கிறார், என்னது, நான் சீக்கிரம் வருவேன்னு. நீங்கள் சொல்லுவீங்களா இருக்கு, அவரும் வர்றேன்னு சொல்லிட்டு தான் இருக்கார். 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. இப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு ஏன் மண்வெட்டியை தீர்த்துக்கிட்டு நான் போயிட்டே இருக்கேன். கஷ்டம்தான், மண்வெட்டி தேவை, ஆனாலும் தேவனுடைய வார்த்தை தேவை. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணுமா, நமக்கு அந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது அந்த நேரம் முடியலை, கால் வலி, நடக்க முடியலை, பசி, தண்ணி இல்லை, கஷ்டம்தான். ஆனாலும் அந்த நேரம் தான் என்ன பண்ணுவான், வாங்க திரும்ப போயிடலாம், வாங்க நாங்கள் வண்டியிலே உட்காந்துடலாம். இதில் போனால் முடியாது. ஆனால் போனதுக்கு பிறகு அழகான ஒரு இடம், அதுக்குள்ளே போயிட்டோம், காட்டுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் அப்படி அழகான இடங்கள். தேவன் நமக்காக படைத்த ஒவ்வொரு அந்த கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம். அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போன இடங்களுக்கெல்லாம் நிறைய பேர் போயிருக்கவே வாய்ப்பில்லை. இலங்கையில் இருக்கிற நிறைய பேர் போயிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ உள்ளுக்கு இருக்குது. ஆனால் தேவன் காட்டினார், இது எல்லாம் யாருக்காக படைச்சாரா? எனக்காக. இவ்வளோ செழிப்பாக இருக்குது, இவ்வளோ மரங்கள். அந்த மரங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்தா பழம் அப்படி தொங்குது, எல்லாம் காட்டில். அதுவும் நினச்சா பிடிங்கி அப்படி சாப்பிட்டு போகலாம். எல்லாம் தண்ணியெல்லாம் சும்மா அப்படி கிறிஸ்டல் மாதிரி, அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது. நம்ம நினைப்போம் அப்படி பார்த்தா அப்படி தெரியுது கல். நம்ம நினைப்போம் அதெல்லாம் ரைட், இவ்வளோ கிளியராக தெரியுது, ஒரு அடி தான் இருக்கும். பார்த்தா 8 அடி இருக்குது, அவ்வளோ கீழே இருக்குது, 6 அடி 7 அடியெல்லாம் அவ்வளோ ஆழம். ஆனால் கண்ணாடி மாதிரி தெரியுது. தவறி குதிச்சா அவ்வளோதான், உள்ளுக்கு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்காக படைச்சிருக்கிறாராம். ஸோ கஷ்டமான ஒரு பாதை தான், ஆனாலும் அதை தாண்டி அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா
தேவனுடைய ராஜ்யம் அங்கே தான் இருக்குது. பிசாசுக்கு வந்து அதை தான் காட்ட விருப்பம் இல்லை. நமக்கு ரோட்டில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு போக ஆசை. போகிற வழியில் அப்படி நூறேலியா போகிற வழியில் நான் அந்த டெவன் ஃபால்ஸ், சென்ட் கிளாஸ் ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு போகிறேன், அதில் ஃபோட்டோ எடுத்தால் போதும். ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்க விருப்பம் இல்லை, நடக்க முடியலை, கஷ்டம். ஸோ இதே மாதிரி தான் பிசாசுக்கு விருப்பமே இல்லை, அதுக்கும் பார்க்கல. நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லணும்ல. நமக்கு விருப்பம் இருக்கணும், நமக்கு விருப்பம் இருக்கணும் பைபிளை திறக்கிறதுக்கு, நமக்கு விருப்பம் இருக்கணும் ஜெபிக்கிறதுக்கு. நமக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன செய்ய? இந்த ஜனங்களுக்கு பாருங்கள், மண்வெட்டி இதெல்லாம் தீட்டுறதுக்கு போறியே, அவன் கத்தியும் எடுத்துகிட்டு போகலாம்ல. அவனுங்களும் பாருங்கள் காஸ்ட் எப்படி டபுள் ட்ரிபிளாக இருக்கான், அதில் விலை எப்படி தீட்டுறதுக்கு எத்தனையோ மடங்கு. ஏன் நம்ம ஊர்லேயே நானே வீட்டில் கத்தியை தீட்டுறதுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டா நான் போயிட்டு எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து தீட்டணுமா? இல்லை, என் வீட்டில் மாவும் இருக்குது, என் வீட்டில் சீனி இருக்குது, முட்டை இருக்குது, பட்டர் இருக்கும். நானே கேக் செய்ய தெரிஞ்சுக்கிட்டா நான் போய் பேக்கரியில் வாங்கணுமா? நான் அது டபுளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வீட்டில் சமைச்சு சாப்பிட விருப்பம் இல்லை, வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். இதுதான் பிசாசு என்ன பண்ணுவான்? நான் கடை தான் இருக்கேப்பா, தான் கடையில் சாப்பிட்டுக்கலாம்ல, எதுக்கு நீ கஷ்டப்படுற? அதான் கடையில் இருக்கு, எதுக்கு நீ உட்காந்து, நீ எதுக்கு ஜெபிக்கணும், நீ எதுக்கு பைபிள் வாசிக்கணும்? ரோட்டில் கடைக்கு போனால் டக்குன்னு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வந்துடும். இப்போ முந்தி மாதிரி கடைக்கு போகணும் கூட அவசியம் இல்லை, வீட்டு வாசலுக்கே வந்துடும். அதை சாப்பிட்டு நான் திருப்தி ஆகிடுவேன். ஊபர் ஈட்ஸ் எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு திருப்தி. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு முடியலை. பிசாசு இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம். அல்லாமலும் 2 தீமோத்தி 2 இல்லை 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அடுத்தது வாசிங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டாலும் முடிசூட்டப்படான். 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் இங்கிலீஷில் எழுதியிருக்கு, ஜாயின் வித் மீ இன் சஃபரிங்னு. என்னோட இந்த கஷ்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் விருப்பம் என்னோட ட்ரெக்கிங் வர்றதுக்கு 4 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் திரும்ப ட்ரிப்புன்னு சொன்னாலே என்கிட்ட வேணான்ட்டாங்க எல்லாம். யாருக்கெல்லாம் விருப்பம் என்னோட கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு கேட்டால் யாராவது ஒத்துக்குவாங்களா? முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை? என்னோட வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சிலுவையை சுமந்துட்டு போகலான்னா கஷ்டம். பட் என்னோட வாங்க நல்ல ஒரு அழகான ஒரு இடத்த காட்டுறேன்னு சொன்னால் வருவீங்க. நல்ல ஒரு வாட்டர் ஃபால். ஆனால் நான் கூப்பிட்டு போகிறது என் கடமை, அதனால எப்படியாவது நான் இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவேன். இதா பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஆனால் தேவன் நம்மக்கிட்ட அதுதான் எதிர்பார்க்குறாரு. சிலர் தேவனுடைய அந்த வார்த்தையை திறந்து வாசிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டம். நான் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, எத்தனை பேர் பைபிள் வாசிச்சிங்க இந்த போன வாரம்னு. ஆனாலும் கேட்டு நீங்கள் அதை சொல்லாமல் இல்லை. எத்தனை பேர் போன வாரம் பைபிளை திறந்து வாசிச்சிங்க? எத்தனை பேர் போன வாரம் ஃபுல்லாக பைபிளை திறந்து நான் வாசித்தேன்? எத்தனை பேர் ஜெபித்தேன் சொல்ல முடியும்? ஸோ பட்டயம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல் நம்ம நேராக ஃபீல்டுக்கு போயிடுறோம். போனால் அடிபட்டு 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 தான் வருவோம். எப்படி இருக்கும்ல? வெட்டு குத்து காயத்தோடு தான்
திரும்ப வருவோம். கையில் இல்லையே. ஃபீல்டுக்கு அடுத்த டெய்லி வேலைக்கு போகிறீங்க, போகும்போது என்ன பண்ணுமா, டெய்லி வார்த்தையை வாசிச்சுட்டு போயிருங்க. அப்போ அன்றைக்கி கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை ரெடி பண்ணி அனுப்புவார். இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்தா கோவப்படாத அப்படின்னு நீங்கள் வாசிச்சுட்டு போவீங்க. அங்கே போனால் எப்பட்றா கோவப்படாமல் இருக்கிறதுன்னு வரும், எப்பட்றா பொறுமையாக இருக்கிறதுன்னு வரும். பட் என்ன ஆயிரும், காலையில் தானே இவர் வேறு வாசிச்சுட்டேன், காலையில் என்கிட்ட சொல்லிட்டாரு கோவப்படாத பொறுமையாயிருன்னு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் அந்த வார்த்தையை வாசிக்க சொல்கிறது. ஏன்னா நாங்கள் சில நேரம் கோவப்பட்டு ஏதாவது சொல்லிட்ட பிறகு நமக்கு எடுக்க முடியாது. அதுக்கு தான் ரெடியாக இந்த வார்த்தை என்ன பண்ணுமா, பட்டயம் மாதிரி நம்மளை காத்துக்கொள்ளும். நம்ம கையில் ஒரு பெரிய அருவாள் இருக்கிறத பார்த்தாலே என்ன பண்ணிடுவாங்க, இவங்க கையில் வார்த்தை இருக்குது, இவங்க கிறிஸ்தவர்கள், தேவன் இவங்களோட கூட இருக்கிறார் தெரிஞ்சோன்னு என்ன பண்ணிடுவாங்க, அமைதி, அவங்களோட டோன் மாறிடும். நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வரவும் மாட்டாங்க. ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறது தெரியும் அவங்களுக்கு. எவ்வளோ தான் அவங்களுக்குள்ளே மற்றவங்கெல்லாம் இப்போ எங்கள் ஏரியாலேயே எடுத்திங்கன்னா அவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் என்ன பார்த்தோன்னா எங்ககிட்ட மாற்றேன்ருவாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அமைதியாகிடுவாங்க. ஏன், நமக்கு வித்தியாசம் தெரியணும், நாங்கள் பேசுகிற விதத்தில் வித்தியாசம் தெரியணும், அவங்கள பார்த்து சிரிக்கிறதுல தெரியணும், அவங்கள நாங்கள் விசாரிக்கிறதுல தெரியும். அதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆனால் நாங்களோ மண்வெட்டியையும் என்னது கோடாலி, எங்கள் தேவையான டூல்ஸை மட்டும் தீட்டிக்கிட்டு இருக்கோம். ரோமர் 10:17 வாசிச்சோன்னா, ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இங்கிலீஷில் அப்படி இல்லை, the faith comes from hearing the message. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் விசுவாசம் வருமா. தேவனுடைய வார்த்தை எப்படி கேட்போமா, எப்படி இருக்கு, தேவனுடைய வார்த்தையினால். சும்மா நாங்கள் சொல்லிக்கிட்டு போவோம், எனக்கு விசுவாசம் இருக்குது, தேவனை எல்லாம் பார்த்துக்குவார். ஆனால் வார்த்தையை கேட்குறதுக்கோ அதை வாசிக்கிறதுக்கோ நேரம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு நேரம் இல்லை. பட் ஆனால் எனக்கு விசுவாசம் இருக்குது. எப்படி விசுவாசம் இருக்குது, எது மேலே, நீங்கள் ஜெபிச்சு கொடுத்த எண்ணெய் பாட்டில் மேலே. இல்லைன்னா அவங்க எனக்கு கையில் ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாங்க, இல்லை அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நீங்கள் வாசிக்கும் போது தான் தேவன் உங்களோட பேசுவார். ஏன்னா முந்தானேத்தை நாங்கள் பேசும்போது இந்த தேவனுடைய நானும் சுரேஷ் பேசிகிட்டு இருந்தோம். எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பைபிளை திறந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தேவன் அது மூலமாக பேசியிருக்கிறாருன்னு சொல்லுவீங்க? எத்தனை பேர் தேவன் எனக்கு இந்த வார்த்தை மூலமாக இன்றைக்கி எனக்கு பேசினார், எனக்கு என்ன உணர்த்தினார் அப்படின்னு சொல்ல முடியுதுல்ல? ஸோ தட் இஸ் அ ரேமா வேர்ட். தேவனுடைய அது வந்து பேசுதில்லை நமக்கு. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தேவன் நமக்காக கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பவர்ஃபுல். டெய்லி அப்போ பாருங்கள், தேவன் இது மூலமாக பேசுகிறாருன்னு தெரிஞ்சு கூட பிசாசு என்ன பண்ணுறான்னா இதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஏன்னா சங்கீதம் 119 இல்லை 105 என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, இது இந்த லைட்டை போட்டுக்கிட்டு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும். நாங்கள் போன இடத்துல திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, ஒன்று கூட தெரியல, அப்படியே சும்மா இருட்டுனா இருட்டு, சும்மா ஒன்றுமே தெரியல, பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட தெரியல, அந்த அளவுக்கு இருட்டு. அதுவும் நாங்கள் காட்டுக்குள்ளே, திரும்ப கரண்ட் வருமோ தெரியல. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னதான் வெளிச்சம். இதை தான் நான் காலையில் வாசிச்சுட்டு என்ன பண்ணும், இதோட நான் போனேன்னா என் வழி கரெக்டாக தெளிவாக தெரியும், நான் எங்கே போகிறேன், எங்கே நான் போகணும் எப்படின்னு எனக்கு தெரியும்.
நிறைய நேரம் நாங்கள் என்ன பண்ணுறோம், இருட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லை, இந்த வெளிச்சம் இல்லை. தேவனுடைய வார்த்தை இல்லாதனால இருட்டில் தான் போயிட்டுருக்கோம். நானே என் மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் நான் செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். தேவன் சில நேரம் நமக்காக வச்சிருக்கிறது நமக்கு தெரியல. முன்னுக்கு தேவன் எனக்காக என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கிறாரு அது கூட தெரியலை. ஏன்னா இருட்டிலேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு. இந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்ததுன்னா என்ன பண்ணுமா, நாங்கள் செய்ய வேண்டிய தவறுகள் எல்லாத்தையும், இதெல்லாம் பண்ணாத, இந்த தப்பு, இந்த பாவம், இதை என்ன பண்ணும், இந்த வார்த்தை என்ன பண்ணும், நமக்கு சுற்றி காட்டுமா. அதான் சங்கீதம் 119 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 11ஆம் வசனம். இந்த வசனத்தை அவர் சொல்றாரு, என் இருதயத்துக்குள்ள நான் வச்சிருக்கேன். இது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பார்த்தீங்களா, யாருக்கு விரோதமா, யாருக்கு விரோதமா? அப்போ நம்ம இவ்வளோ நாள் நாங்கள் செய்கிற பாவம்லாம் யாருக்கு விரோதமாக செய்கிறோம்? இவ்வளோ நாள் நாங்கள் செய்கிற பாவங்கள் தவறுகள் எல்லாம் யாருக்கு விரோதமா? என் வீட்டுக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் செய்கிறேன். ஏன் புருஷனுக்கு, என் ஒய்ஃபுக்கு தெரியாமல், அப்படியா? தேவனுக்கு விரோதமாக. மண்வெட்டி கோடாலியெல்லாம் யாருக்கு விரோதமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? தேவனுக்கு விரோதமாக. அவருக்கு கீழ்ப்படியாத நேரத்தில் அவரோட வார்த்தை உங்கள் இருதயத்தில் இல்லைன்னா நீங்கள் யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு விரோதமாக. நம்ம பாவம் செய்யும் போது நம்ம நினைக்கிறது இல்லைல்ல, நான் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு. ஆனால் அவருக்கு விரோதமாக செய்கிறோமா? எவ்வளோ பாருங்க ஒரு பயங்கரம். என் எதிரி, என் முன்னுக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னு வைங்களேன், எனக்கு நான் எப்படி அதை பார்ப்பேன்? அவன் பெரிய ஆளா, உயரமா இதாக இருந்தால் நான் என்ன பண்ணிடுவேன்? கோலியாத் மாதிரி இருந்தால் சண்டைக்கு போவீங்களா? யோசிப்பீங்க. சண்டைக்கு போகிறதுக்கு யோசிப்போம். ஆனால் நமக்கு முன்னுக்கு யார் இருக்கா? இப்போ சில நேரம் நாங்கள் ஆண்டவரோடையே சண்டை போட்டுட்ருக்கோம். நல்ல விஷயத்துக்கு இல்லை, நாங்கள் பண்ணுற பாவங்கள்னால தேவனுக்கு எதிராக. எவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம். பெலிஸ்தீர்கள் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடவே மாட்டானோ. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே கூடாது. நீ ஜெபத்துக்கு வரவே கூடாது. நீ தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கவே கூடாது. அதனால தான் நாங்கள் ஃப்ரைடே ஒரு பைபிள் ஸ்டடி வச்சாலும் வார்த்தையை கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் தனிப்பட்ட நீங்களாக பைபிள் ஸ்டடி, நான் சொல்கிறது இல்லை இங்கே தான் கற்றுக்கிட்டா தான் இதுன்னு இல்லை. உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணிக்கணும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்களே கற்றுக்கலாம். சரியா? நீங்களே கற்றுக்க முடியும். இரண்டாவது தான் நீங்கள் சர்ச்சுக்கு போய் கற்றுக்கலாம். அதுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்குறது. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைய பேருக்கு கேட்டுச்சு தானே? உங்கள் கையில் எல்லார் கையிலையும் என்னெல்லாம் இருக்கணுன்றதை நான் சொன்னேன். ஸோ இதை நம்ம கேட்டனால இப்போ இன்றைக்கி கற்றுக்குவோம். இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் பைபிளை திறப்பீங்க, ஒரு வாரம் திறப்பீங்க, அதுக்கப்புறம் மூடிடுவீங்க திரும்ப. அந்த வைராக்கியம் வந்தோடனே ரைட், இன்னிலேருந்து ஐயோ என் கையில் கத்தி இல்லாமல் நான் இவ்வளோ நாள் சண்டைக்கு போயிட்டுருக்கேன், இன்னிலேருந்து நான் பைபிளை வாசிக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானம் எடுப்போம். இது ஜனவரி 1 எடுத்திருப்போம். கரெக்டாக? ஜனவரி 1 நான் இன்றைக்கி பைபிளை வாசித்து முடிக்க போகிறேன்னு. 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் முடிக்கவே இல்லை பைபிளை. நாங்களும் போய் கத்திய ஒரே வசனத்தை 23ஆம் சங்கீதத்தையே தீட்டிக்கிட்டு வர்றது, 91ஆம் சங்கீதத்தையே தீட்டிக்கிட்டு வர்றது. இதை வச்சே பொழைச்சிக்கலாம். இல்லைன்னா 1 எனக்கு ஒரு வசனத்தோட ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த வசனம் எனக்காக தேவன் எனக்கு கொடுத்த கார்டு. நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, இந்த ஒரு கார்டை வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக நான் ஓட்டிடலாம். எத்தனை பேருக்குள்ள அந்த வசன கார்டு இருக்குது? என் பைபிளும் இருக்குது. காட்டுங்க பாப்போம் தூக்கி. இந்த வருஷம் ஒரு கார்டு கொடுத்துருப்பான்ல, இல்லாட்டி ஏதாவது ஒரு வசன கார்டு இருக்கும்ல. ரைட், என்ன வசனம் அது? நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது.
சிலர் இந்த காடை வச்சு அப்படியே ஓட்டிடுறது. ஸோ தேவனுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். நம்ம கையில் இருக்கணுமா, எப்பயுமே டெய்லி இருக்கணும். டெய்லி அன்னன்னைக்கு தேவன் நமக்காக அவர் வார்த்தையின் மூலமாக பேசுவாராம். ஸோ சில நேரம் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி தான். என்ன சொல்லுவோம்? நான் தேவனை நம்புகிறேன், எனக்கு பட்டயெல்லாம் தேவையில்லை. என்ன சொல்லுவோம்? அது சங்கீதம் 20 நினைக்கிறேன் இல்லை? சிலர் ரதங்களை குறித்தும் நானும், அது 27 சங்கீதம் 20:7 வாசிச்சிருங்க எல்லாரும். உங்களுக்கு இன்றைக்கி வாக்குத்தத்த வசனம் மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் கையில் பட்டயமோ எதுவும் தேவைப்படாது, இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஓடிடலாம். ஸோ நீங்கள் பைபிளை திறக்க தேவையில்லை, அதுக்கு தான் நான் ஐடியா கொடுக்குறேன். சொல்லுங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. ஸோ இந்த வசனம் எனக்கு இருக்குது. ஸோ என் கையில் கத்தியும் தேவையில்லை, ஈட்டியும் தேவையில்லை பிரதர், நானும் கர்த்தரையை நம்புகிறேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்படியா? கரெக்டா? சரி தானேண்ணா? எதுக்கு என் கையில் நீங்கள் என்ன இவ்வளோ ஈட்டி தேவை கத்தி தேவைன்றீங்க? நீங்கள் வேணால் அதெல்லாம் வச்சு பெருசாக என்கிட்ட கத்தி இருக்கலாம் காட்டலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். சரியா? அதுதான் அந்த பாருங்கள், அந்த 1 சாமுவேல்லையே 13 அதிகாரத்தில் கடைசியாக முடியும் போது யார் கையில் இருக்குது கத்தி? சவுல் கையிலையும் யோனத்தான் கையில் மட்டும்தான் இருக்குது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகி யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்கள் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. யார் கையிலும் இல்லை. இப்போ யார் கையில்? 2 பேர் கையில் தான் இருக்குது. அதுலேயும் இவர் யோனத்தான் என்ன பண்ணுறாரு? 14 அதிகாரத்தை வாசிங்கன்னா, சரி என் கையில் கத்தி இருக்குது தானே, நான் போகிறேன். இவர் ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு தனியாக போயிட்டு ஒரு சண்டைக்கு போயிடுறாரு. போயிட்டு நிற்கிறேன் அந்த 14 அதிகாரத்தில் 1 சாமுவேல் 14 அதிகாரத்தில் 13 வாசிங்க. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான், அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள், அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். பாருங்க, யோனத்தானும் அவரும் எப்படி போனாங்களா? கை காலில் தவழ்ந்து சீக்ரெட்டாக போகிறாங்க. நாங்கள் என்னென்னா வசனம் தெரியாமல் தவழ்ந்து போயிட்டுருக்கோம். தேவனுடைய வார்த்தை தெரியாததுனால குழந்த மாதிரி தவழ்ந்து போயிட்டுருக்கோம். யாராவது பால் கொடுப்பாங்க, தூக்கி வச்சு ஊட்டி விடுவாங்கன்னு. இவங்க என்னத்தோட போகிறாங்க? இவர் ஒரு ஆள் கையில் தான் இருக்குது. ஒரு ஆளை கூட்டி இவர் தவழ்ந்து போயிட்டு என்ன பண்ணிடுறாராம்? ஒரே ஷாட்டில் 20 பேரை சாச்சிடுறாரு. 20 பேரை ஒரு ஆள். ஆனால் அதில் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவர் ஒரு ஆள் கையில் தான் பட்டயம் இருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாராம்? இவர் கையில் இருந்தது நிமித்தமாக, இவர் தைரியமாக போனது நிமித்தமாக, இவர் போயிட்டு செஞ்சு ஆரம்பித்து விட்டதுனால 14 வாசிங்க. அதில் சரி 15. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்கள் கூட்டத்திலே அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. பாருங்க, இவர் பட்டயத்தோட
இறங்கிட்டார் ஃபீல்டுக்கு. திகில் அடைந்து தைரியமாக தேவன் நமக்காக போராடுவார். எனக்கு தேவன் இருக்கிறார் நம்பிக்கையில் அவர் போயிட்டார். போனோன்னு அங்கே என்ன ஆயிடுது, ஒரு பயங்கரம், அவங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கரம். இது யார் அனுப்புனதா? தேவன் அனுப்புனது. திகில், ஒரு பயங்கர ஒரு திகில் வந்து என்ன பண்ணிடுது, எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே அடித்து சாவுறாங்க. நம்ம கையில் மற்றவங்க கையில் கத்தி இருக்கணும்னு அவசியமே இல்லையா. என் கையில் ஒரு கத்தி இருந்தால் போதும், அதை வச்சு என்ன பண்ணிடுவேன், நான் போனேன்னா 1000 பேர் என் முன்னுக்கு இருந்தாலும் மீதியை ஃபைட்டெல்லாம் யார் போட போகிறா? நான் 20 பேரை சாச்சா போதும், மீதி 1000 பேரும் யார் பண்ண போகிறா? தேவன் பார்த்துக்குவார். ஆனால் நான் எப்படி போகணும், இதோட போகணும், முன்னுக்கு போகணும். அதில் பாருங்கள், யோனத்தான் வந்து சவுலுக்கு தெரியாமல் போயிடுறாரு, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் போயிட்டு இவ்வளோத்தையும் பண்ணிட்டு வர்றாரு. சொன்னாரண்ணா நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறத வச்சு இந்த கத்தியை வச்சு எனக்கு நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன் ஆண்டவர், நான் இந்த ஒரு ஆள் நான் என்னத்தை பண்ண போகிறேன், இந்த ஒரு ஆள் நான் என்னத்தை கிழிக்க போகிறேன், எனக்கு முடியாதுன்னு தான் நினைப்போம், எனக்கு கஷ்டம், ஆனாலும் இறங்கிடுவோம். அதோடு போயிட்டோன்னு வைங்களேன், தேவன் மீதியை பார்த்துக்குவார். தேவன் மீதி உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்குவாரான். ஆனால் நான் ரெடியான்னு தான் கேட்குறாரு, நீ இழுத்து இருக்கிறியா? அதுதான் ரெவலேஷன். என்னது ரெவலேஷன்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. கொஞ்சம் இருங்க. நீ விழித்திருந்து சொன்னீங்க. என்ன விழித்திருந்துன்னா எல்லாருக்கும் தெரியுதா? என்ன எப்படி விழித்திருந்துன்னா எப்படி இருக்கணும்? நல்லா அலர்ட்டாக கண்ணை திறந்து தூங்காமல் ஷார்ப்பாக நல்லா தெளிவாக இருக்கணும். நம்ம போகிற பாதை எப்படி முன்னுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும். சில நேரம் நல்லா தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஆனால் வலிக்கி விட்டுரும். ஒருத்தவங்க வலிக்கி விழுந்துட்டாங்க நேற்று, நல்ல வேலை விழுந்து கீழே வரையும் விழுல, முன்னுக்கு நல்லா தான் இருக்கும். விழுத்திருந்து அடுத்தது விழுத்திருந்து சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. பாருங்களேன், இது என்ன சாவை கிடக்கிறத, ஒரு சாவை இருக்கிறது. இதெல்லாம் என் பொழைக்குமான்னு தெரியாது இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு, பொழைக்குமான்னு தெரியாததை ஸ்திரப்படுத்தான். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. இவங்க இன்னைக்கு ஜெபிச்சு, இவங்க இன்னைக்கு பைபிள் வாசி, இவங்க இன்னைக்கு திருந்த போகிறாங்க, நீங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, ஐயோ வாசிங்க வாசிங்க, ஐயோ வாங்க வாங்க ஆண்டவர் வார்த்தையை கேளுங்க ஜெபிங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் இவங்கெல்லாம் திருந்த போகிறதே இல்லை, கேட்க போகிறதே இல்லை, பைபிள் வாசிக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டுக்குவாங்க, எனக்கு எப்போ கிடைக்குதோ நான் வாசிப்பேன், தேவன் எனக்கு அவர் பார்த்துக்குவார், எனக்கு இதெல்லாம் பட்டயம் ஒன்றும் தேவையில்லை, நான் தேவனை நம்புகிறேன். யாருக்கும் இல்லாத ஒரு அன்பு இருக்குமா. அது வந்து நம்பிக்கையிலையும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை சில நேரம் என்ன பண்ணிடுது, அந்த மாதிரி அது யார் கொடுக்குற நம்பிக்கையோ தெரில. தேவனை நம்பணும். தேவனை நீங்கள் நம்புறீங்கன்னா அவருக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல வேலையை நீ ஜெபத்துலேயும் பைபிளை வாசிக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் நான் ஒரு கிறிஸ்துவன், எனக்கு தேவன் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் போகிற பஸ் டிரைவர்ஸ்க்கு கூட தேவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் முன்னுக்கே ஃபோட்டோ போட்டிருக்கான், எல்லா கடவுள் ஃபோட்டோவும் இருக்குது. அவனுக்கு உங்களுக்கு ஒரு தேவன் மேலே நம்பிக்கை, எனக்கு ஆயிரக்கணக்கான தேவன் மேலே நம்பிக்கை இருக்குது. அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கடைக்கு போனால் எல்லா சாமியும் இருப்பாங்க, அவருக்கும் நம்பிக்கை இருக்குது இல்லையா? அவர் காலையிலேயே எழுமுனோன்னு பூஜை எல்லாம் பண்ணிலாம் இதெல்லாம் நீங்கள் அது கூட செய்கிறது இல்லை, பைபிளை கூட திறந்து பார்க்கறது இல்லை, பூஜை எங்கே பண்ணுறது? அவனுக்கு இருக்க நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப என்ன சொல்லுவோம், நான் கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன்,
எங்கள் அம்மா பாஸ்டர் எங்கள் எல்லாம் ஊழியத்தில் இருக்காங்க. பைபிளையே திறக்கலப்பா, நீ யார் மேலே நீ நம்பிக்கிட்டு இருக்கியோ தெரிலன்னுவார். நம்ம சொல்லுவோம், நான் உங்களை தானே நம்பிக்கிட்டு இருந்தேன்னு. என்னையா நீ திறந்து கூட பார்க்கவே இல்லை, என்ன நம்பிட்டா நீ காலையில் வேலைக்கு போனேன்னு. அதை வாசிங்க. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. கிரியைகள் அன்ஃபினிஷ்ட். சரியா? அடுத்தது வாசிங்க. சரி. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இப்போ நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்களா? பைபிள் வாசின்னு திரும்ப நான் சொல்லிட்டேன். போன வாரமும் அவர் வந்து 1 ஹவர் இல்லை 4 ஹவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணி பைபிள் வாசின்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்லா சிரித்து சிரித்து கேட்டோம். என்றைக்கும் இல்லாமல் 12 மணி வரையும் போச்சு சர்வீஸ். ஸோ அப்படியும் கேட்டோம், கேட்கல. இன்றைக்கி என்ன சொல்கிறாரா? நீ கேட்டு அதை மனம் திரும்பு. இன்னையும் நீங்கள் நம்ம மனம் திரும்பலன்னா என்னது சொல்லுங்க, வாசிங்க. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமாம், விழுத்திரு, திருடனை போல வருவான். திருடன் சொல்லிட்டா வருவான்? வரமாட்டான். சொல்லிட்டு வருவானா? நாங்கள் வேணால் சொல்லிட்டு போவோம், நான் வீட்டில் இன்றைக்கி இல்லைன்னு. நான் இங்கே காட்டில் இருக்கேன், 2 நாள் ஆகும் நான் வர்றதுக்குன்னு ஃபோட்டோவும் போட்டுருவோம். வீட்டில் நான் இல்லைன்னு நாங்கள் வேணால் திருடனுக்கு சொல்லிடுவோம். ஆனால் திருடன் நான் இன்றைக்கி வருவேன்னு சொல்ல மாட்டான். எத்தனை பேர் ஒரு இடத்துக்கு போனோன்னா நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன், இல்லாட்டி இந்த இடத்துல இருக்கேன்னு போடுவோம் ஃபேஸ்புக்கில். நான் இப்போ காட்டில் இருக்கேன், ஸோ நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகும், நீ வீடை நல்லா திருடிட்டு போகலாம். நாங்கள் வேணால் சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவர் வர்றது தெரியாது. பாருங்க, திருடனை போல வருவாராம், யாருக்கும் தெரியாது. மனம் திரும்புகிற நாள் வந்துருச்சு. ஏன்னா இன்னும் நாங்கள் எவ்வளோ நாள் தான் இப்படியே இழுத்துக்கிட்டு இருப்போம்? எவ்வளோ நாள் தான் மனம் திரும்பாமல் இன்னும் என் காதுக்குள்ளே வார்த்தை போகவே இல்லைன்னு எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறோம்? என் காதில் எத்தனை பேருக்கு இன்றைக்கி நான் சொன்னது தெளிவாக கேட்டுச்சு? பட் விழித்திருங்கள், தேவன் திருடன் போல வரப்போகிறார். தேவனுடைய வார்த்தை யோவான் நல்ல இதில் முடிக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பார்த்தீங்களா? நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதில் முடிக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவருக்குள்ளே இருக்கணும், அப்புறம் அவரோட வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும். சில நேரம் நாங்கள் என்ன பண்ணோம், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன், நான் உங்களை வந்து பார்க்குறேன், எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் என் உள்ளுக்கு இல்லை. அவர் சில நேரம் இருக்க மாட்டார், நான் மட்டும் பார்த்துட்டு போகிறேன். எனக்கு என்றைக்கு கிடைக்குதோ ஆண்டவர், எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் வரேன், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் பைபிள் வாசிக்கிறேன். ஏன் ரொம்ப பிஸி நான், ரொம்ப பிஸி. என் குடும்பத்துக்காக நான் என் மண்வெட்டியையும் கோடாலியும் தீட்டிக்கிட்டே இருக்கணும். 23ஆம் சங்கீதத்தையும் 91ஆம் சங்கீதத்தையும் தீட்டிக்கிட்டே அதே வச்சு பிடிச்சிக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். அது எனக்கு போதும். ஆனால் நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க ஆண்டவர், நான் ஆசைப்படுறது எல்லாத்தையும் செஞ்சுருங்க, என் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் சந்திச்சிருங்க, என் வீட்டு தேவைகள் எல்லாம் சந்திச்சிருங்க. அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்லலை, உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லை. சொன்னார் அப்படி? அவருக்கு செய்ய விருப்பம், அவருக்கு ரொம்ப ஆசை. என் பிள்ளை என்றைக்கு என்கிட்ட கேட்குன்னு ஆசைப்படுறாரு. என் பிள்ளை என்கிட்ட வந்து என்றைக்கு என்கிட்ட
ஆண்டவரேன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இந்த வேலை செய்ய எப்படி? அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் காசு எடுக்கலாம். கரெக்டா? பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டில் காசு போடணும். யாரோ ஒரு அக்கௌண்ட்டில் போய் சம்பாதிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறீங்களே? அதான் நீங்கள் பேங்க்குக்கு வரணும், அந்த பேங்க்கில் அவர் காசு போட்டிருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் கிடக்காது. கரெக்டு தானே? ஸோ நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம். எல்லாருக்கும் உங்களுக்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் எல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். வேணா ஒரு தடவை வாசிச்சு காட்டிடுவோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை அதிலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. கொஞ்சம் பிரியமாய் இருந்து, அது ரொம்ப கஷ்டம். சில நேரம் சொல்லிக்கலாம் எனக்கு பிரியம். எத்தனை பேருக்கு இந்த பைபிள் ரொம்ப பிடிக்கும்? பைபிள் கீழே தலைவாணி கீழெல்லாம் வச்சு படுக்கிற அளவுக்கு எனக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஷோ கேஸில் வச்சுருக்கிறேன் இந்த வார்த்தையை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி, பிடிச்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? ஐயோ, காலையில் ஒரு தடவை திறந்து வாசிக்கிறதே பெரும்பாடு. இல்லைன்னா ராத்திரி ஒரு தடவை உட்காந்து நான் வர்றதே 12 மணி, அதுக்கு மேலே உட்காந்து வாசிக்கிறது. இது இரவும் பகலும் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அவன் என்ன பாக்கியவான். அடுத்தது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் போய் மண்வெட்டியும் இதையும் தீட்டிகிட்டு இருந்தது போதும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கையில், மீதி சண்டையெல்லாம் யார் போட போகிறா? தேவன் நமக்காக. அங்கே போய் நம்ம அள்ளிக்கிட்டு வரதான் இருக்குது. நான் உட்காந்து எதுவுமே செய்ய தேவையில்லையா, எல்லாம் நமக்காக ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இதில் நாங்கள் உண்மையாக இருந்துட்டா நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அதுக்கு நான் இதை செய்யணுன்றதை நம்புறீங்களா? ஆமென். இதை செஞ்சாதான். ஸோ இன்றைக்கும் நான் சொல்லிட்டேன், மனம் திரும்புவோம். இதுக்கு மேலேயும் நான் கேட்டுட்டு என் காதை திருப்பிக்கிட்டு நான் இதை கேட்கல எனக்கு அப்படின்னு இருக்க வேணாம். தேவன் தெளிவாக சொல்லிவிட்டார், மனம் திரும்புவோம். ஸோ எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அருமையான செய்திக்காக நன்றி. நீர் நல்லவராய் இருந்ததுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையினால் எங்களுக்கு எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீரே, அதுக்காக நன்றி. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு எத்தனையோ தடவை நாங்கள் விலகி சென்றிருக்கோம். எத்தனையோ தடவை ஏனோ தானோன்னு எடுத்திருக்கிறோம். எத்தனையோ தடவை வாசிக்காக விட்டுருக்கோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். ஒரு விசை இன்னொரு தடவை ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கும் நான் கேட்டுட்டு அடுத்த வாரம் வரும்போது நான் வாசிக்கலைன்னு சொன்னால் அது எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, எனக்கு தான் ஐயோ. நானே அதை மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும். நீங்கள் கேட்காத வரையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேட்டதுக்கு பிறகும் நம்ம அதை செய்யலைன்னா அது தேவனுக்கு எதிராக நாங்கள் தேவனுக்கு எதிராக நிற்கிறது மாதிரி. மனுஷனுக்கு எதிராக நிற்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் தேவனுக்கு எதிராக மட்டும் நின்ற வேணாம். தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஸோ தேவனை இங்கே இருக்கிற ஆண்டவரை, இருக்கிற எல்லாருடைய இருதயத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த சிலரும் எங்கள் எக்ஸ்கியூசஸ் பயங்கரமாக இருக்கான். காரணங்கள், சாக்குப்போக்கு, நிறைய சாக்குப்போக்கு வச்சுருப்போம் லிஸ்ட்டு மாதிரி போட்டு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சு, கை வலி, கால் வலி, சுகம் இல்லை, ஆட்டோ கிடைக்கல, பஸ்ஸு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, நேரம் ஆயிடுச்சு, பஸ் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார். எல்லாம் காரணங்கள்.
இது எல்லாத்துக்கும் தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஏன்னா மற்ற விஷயத்துக்கு நம்ம இந்த காரணத்தை சொல்ல மாட்டோம். சில நேரம் ஆண்டவருக்குன்னு வந்தால் மட்டும்தான் இந்த காரணம்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவோம். ஆண்டவரே எங்களை மன்னியுங்க. நம்ம எல்லாரும் உங்களோட இருதயத்தை தொட்டு சொல்கிறீங்களா, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் எத்தனையோ தடவை வசனத்தை வாசிக்காமல் விட்டுருக்கேன், என்னை மன்னியுங்க, எத்தனையோ தடவை நான் உங்களை தேடாமல் விட்டுருக்கேன், என்னை மன்னியுங்க. ஆண்டவரே இனியும் அதை தவறை செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி, ஆண்டவரே அந்த வார்த்தை மூலமாக நீங்கள் எத்தனையோ தடவை எனக்கு பேசியிருக்கீங்க, ஆனாலும் நான் அதை மதிக்கலை. ஆண்டவரே என்னை மன்னித்து திரும்ப எங்களோட பேசுங்க. ஆண்டவரே உங்களோட வார்த்தையை ஒரு ஒளியாக, அன்னைக்கு நாங்கள் போக வேண்டிய பாதை அதை கடந்து செல்ல நீர் எங்களோடு இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு நடந்து செல்லும். ஆண்டவரே எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள். இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் கூட விட்டுட்டு போகக்கூடாது. ஆண்டவரே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், நாங்கள் எல்லாருமே உங்களோட பரலோகத்தில் உங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. ஸோ இங்கே இருக்கிறவங்க அவரை பேர் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறேன். அவனோட தேவைகள் நீர் அறிவீர். அவனோட பலவீனங்கள், சுகவீனங்கள், அவனோட குடும்பத்தின் தேவைகள், பணப்பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் கேட்குறது எல்லாம் நீங்கள் செய்ய தயார். ஆண்டவரே நாங்கள் உங்ககிட்ட வர்றது மட்டும்தான் இருக்குது, நீங்கள் எங்களுக்குள்ளே வர்றது மட்டும்தான் இருக்குது. ஆண்டவரே நீர் அதை பார்த்து செய்யும். ஆண்டவரே எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க, வாரி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.